வணக்கம். வாழ்க்கையின் முதல் 1000 நாட்களின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது இந்த நாட்களில் தேவையான நல்ல ஊட்டச்சத்தின் நன்மைகள். மேலும் இந்த நாட்களில் குழந்தைக்கு எப்படி ஊட்டமளிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வோம். இந்த டுடோரியலில் குறிப்பிட்டுள்ள சில முக்கிய தலைப்புகள் மற்ற டுடோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். வாழ்க்கையின் முதல் 1000 நாட்கள் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். வாழ்க்கையின் முதலாவது 1000 நாட்கள் கர்ப்பத்தின் முதலாவது நாளில் இருந்து தொடங்குகிறது. ஒரு குழந்தையின் 2வது பிறந்த நாளில் அவை முடிவடைகின்றன. இந்த 1000 நாட்களில் ஒரு குழந்தை எவ்வளவு நன்றாக வளர்கிறது என்பது அவர்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நல்ல ஊட்டச்சத்து அளித்தால் குழந்தைக்கு ஆரோக்கியமான எதிர்காலம் கிடைக்கும். குழந்தையின் ஆரம்ப வளர்ச்சிக்கு நல்ல ஊட்டச்சத்து அவசியம். ஒரு குழந்தை வளரவும் கற்றுக்கொள்ளவும் வெற்றி பெறவும் இது ஒரு அடிப்படையாக அமைகிறது. முதலாவது 1000 நாட்களில் ஒவ்வொரு நிலையிலும் ஊட்டச்சத்தின் பங்கை பற்றி கற்போம். முதலாவது நிலை கர்ப்பம். கருவுற்ற 3வது வாரத்திலிருந்து கருவின் மூளை வளர ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு முழு கர்ப்பகாலத்தில் இது மிக அதிவேகத்தில் உருவாகிறது. இந்த நேரத்தில் பெரும்பாலான தாய்மார்கள் தங்கள் கர்ப்பத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே இனப்பெருக்க வயதில் உள்ள அனைத்து பெண்களும் சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும். கர்ப்பத்தை திட்டமிடும் பெண்களுக்கு இது மிகவும் முக்கியமானது. கர்ப்பத்திற்கு முன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உடல் கொழுப்பு மற்றும் தசை சதவிகிதம் ஆகியவை முக்கியமானவை. இளம்பருவம் மற்றும் கர்ப்பத்திற்கு முன் தேவையான ஊட்டச்சத்து மற்ற டுடோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். 3வது மாதங்களில் மூளை செல்கள் கொழுப்பு அடுக்கினால் மூடப்பட்டிருக்கும். இது மெய்லின் உறை என்று அழைக்கப்படுகிறது. இது மூளையின் செல்கள் வழியாக செய்திகளை விரைவாக அனுப்ப உதவுகிறது. 7வது மாதத்தில் கருவின் மூளை பெரியவர்களின் மூளையைப் போன்ற ஒரு வடிவத்தை எடுக்கும். 7, 8 மற்றும் 9வது மாதங்களில் கருவின் மூளையின் வளர்ச்சி விரைவாக இருக்கிறது. இந்த விரைவான வளர்ச்சி பின்வரும் ஒன்று இல்லாமல் சாத்தியமில்லை. இது தாயின் உணவில் இருந்து குழந்தை பெறும் ஊட்டச்சத்து. குழந்தையின் உடல் கொழுப்பு மற்றும் தசையின் சதவிகிதத்தை தாயின் உணவு தீர்மானிக்கிறது. இது குழந்தையின் உணவு விருப்பங்களையும் தீர்மானிக்கிறது. தாய் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உள்ளூரில் கிடைக்கும் பருவகால உணவுகளை உட்கொள்ள வேண்டும். போதுமான அளவு இரும்புச்சத்து, ஃபாலேட் மற்றும் கால்சியம் அவளது உடலில் இருக்க வேண்டும். கர்ப்பகாலத்தில் அயோடின் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம். அவள் போதுமான புரதம், நல்ல கொழுப்புகள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை சாப்பிட வேண்டும். இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் இதே தொடரின் மற்ற டுடோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளன. இல்லையெனில் முக்கிய மூளை வளர்ச்சி செயல்முறைகள் பாதிக்கப்படலாம். குழந்தைக்கு பிறப்பு குறைபாடுகள் மற்றும் அறிவாற்றல் குறைபாடுகள் இருக்கலாம். நன்கு அறியப்பட்ட உதாரணம் நரம்பு குழாய் குறைபாடுகள் ஆகும். ஃபாலேட், B12 மற்றும் கோலின் ஆகியவை மூளை மற்றும் முதுகுத்தண்டின் ஆரம்ப வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்றன. கர்ப்பத்திற்கு முன் தாய் போதுமான ஃபாலேட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பத்தின் ஆரம்ப வாரங்களிலும் அவள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் நரம்பு குழாயின் வளர்ச்சி தவறாக போகலாம். இது மூளை மற்றும் முதுகெலும்பின் பிறப்பு குறைபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. கர்ப்பகாலத்தில் தாயின் எடை அதிகரிப்பு விகிதம் குழந்தையின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. எடை அதிகமாக இருக்கும் தாய்மார்களில் அதிக எடை அதிகரிப்பது நல்லதல்ல. இது குழந்தைக்கு பருவ உடல் பருமன் அபாயத்தை அதிகரிக்கிறது. கர்ப்பகாலத்தில் உடல் பருமன்
பெண்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு நோயை ஏற்படுத்தும் ஆபத்து உள்ளது. இது பிற்காலத்தில் குழந்தையின் உடல் பருமனாகவும் நீரிழிவு நோய் கொண்டதாகவும் இருக்கும் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. கர்ப்ப காலத்தில் தாயின் வாழ்க்கை முறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கர்ப்ப காலத்தில் கடுமையான மன அழுத்தம், மனச்சோர்வு அல்லது வன்முறை தவிர்க்கப்பட வேண்டும். இத்தகைய எதிர்மறை அனுபவங்கள் வளரும் கருவை ஆழமாக பாதிக்கும். புகைப்பிடித்தல் குறைந்த எடை அல்லது முன்கூட்டிய பிரசவத்தை ஏற்படுத்தலாம். இது பிற்காலத்தில் குழந்தையின் உடல் பருமன் அபாயத்தையும் அதிகரிக்கலாம். மது மற்றும் புகையிலையை உட்கொள்ளக்கூடாது. ஊட்டச்சத்து இழப்பை குறைக்க நோய்கள் தடுக்கப்பட வேண்டும் அல்லது உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். கர்ப்பத்தின் 270 நாட்களுக்கு பிறகு சிசுவின் பருவம் முதலாவது 1000 நாட்களின் இரண்டாவது கட்டமாகும். சிசு பருவத்தில் குழந்தையின் மூளையானது சமநிலை போன்ற மோட்டார் செயல்பாடுகளை உருவாக்குகிறது. புதிய நினைவுகளை உருவாக்கி பின்னர் அவற்றை நினைவில் வைத்துக்கொள்ளும் திறனையும் இது வளர்க்கிறது. இந்த கட்டத்தில் சரியான சிசுவின் பராமரிப்பு தேவைப்படுகிறது. இதே தொடரில் உள்ள மற்ற டுடோரியல்களில் சிசுவின் பராமரிப்பு பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சிசுவின் மூளை வளர்ச்சிக்கு தாய்ப்பாலே சிறந்த உணவாகும். இதில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி காரணிகள் மற்றும் ஹார்மோன்கள் நிறைந்துள்ளன. இது ஒவ்வொரு தாய்க்கும் அவரது குழந்தைக்குமான தனித்துவமான கூறுகளால் ஆனது. கடைகளில் கிடைக்கும் எந்த ஃபார்முலா பாலும் தாய்ப்பாலுக்கு இணையாக இருக்க முடியாது. மூளை வளர்ச்சியில் அது ஏற்படுத்தும் தாக்கம் ஒப்பிட முடியாதது. தாயின் பாலில் அதிக அளவு DHA மற்றும் EPA உள்ளது. குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு அவை முக்கியமானவை. 6 மாதங்களுக்கு பிரத்யேக தாய்ப்பாலூட்டல் பல நன்மைகளை கொண்டுள்ளது. தாய்ப்பால் கொடுப்பது IQவின் அதிகரிப்புடன் தொடர்புடையது. இது அதிக கல்வி பெறுவதோடு சிறந்த வருமானம் ஈட்டுவதுடன் தொடர்புடையது. அனைத்து வருமான நிலைகளிலும் உள்ள குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு இது பொருந்தும். இந்த மூளை வளர்ச்சி தாய்ப்பாலால் மட்டுமல்ல, தாய்ப்பால் கொடுக்கும் அனுபவம் கூட அதற்கு பங்களிக்கிறது. தாய்ப்பால் கொடுப்பதில் தாய் மற்றும் குழந்தைக்கான தொடர்பு மற்றும் வளர்ப்பு ஆகியவை அடங்கும். இது குழந்தையின் புலனுணர்வு மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை வலுப்படுத்த உதவுகிறது. இது அறிவாற்றல் மற்றும் சமூக உணர்வின் வளர்ச்சி ஆகிய இரண்டிற்கும் முக்கியமானவை. இந்த நன்மைகளை பெற சரியான நுட்பத்தை பயன்படுத்தி தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து குழந்தையின் தளர்நடை பருவத்தில் மூளை வளர்ச்சியினை பற்றி பார்ப்போம். ஒரு குழந்தையின் மூளை விரைவான வேகத்தில் மேம்பட்டு வளர்கிறது. தளர்நடை பருவத்தில் குழந்தையின் மூளை சிக்கலான பணிகளை செய்யும் திறனை வளர்க்கிறது. தளர்நடை பருவத்தில் இருக்கும் குழந்தையின் மூளையானது மூளை செல்களுக்கு இடையில் புதிய இணைப்புகளை உருவாக்குவதில் மும்மரமாக உள்ளது. இந்த நேரத்தில் இதுபோன்ற இணைப்புகள் வாழ்க்கையில் வேறு எந்த நேரத்தையும் விட வேகமாக உருவாக்கப்படுகின்றன. இதனால் பல நன்மைகள் உள்ளன. குழந்தை புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ள இது உதவுகிறது. மாறிவரும் சூழல்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு குழந்தை தன்னை மாற்றிக்கொள்ளவும் இது உதவுகிறது. குழந்தையின் வாழ்க்கையின் 2வது ஆண்டில் மூளையின் மொழி பிரிவுகளின் பகுதிகள் உருவாகின்றன. இது குழந்தையின் மொழி திறன்களில் கூர்மையை அதிகரிக்கிறது. இது மொழி கற்றல் திறனையும் புதிய திறன்களையும் கற்கும் திறனையும் வளர்க்கிறது. இந்த காலகட்டத்தில் ஊட்டச்சத்து மிகவும் முக்கியமானது. புரதம், இரும்புச்சத்து, ஜிங்க் மற்றும் அயோடின் தளர்நடை பருவத்தில் இருக்கும் குழந்தையின் வளரும் மூளைக்கு அவசியம்.
மற்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் DHA, EPA, கோலின், B12 போன்றவை. முதலாவது 1000 நாட்கள் முழுவதும் மூளை வளர்ச்சியில் இரும்புச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த 1000 நாட்களில் இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை மாற்ற முடியாது. இது கற்றல் மற்றும் சமூக உணர்வின் பலவீனமான நடத்தைக்கு வழிவகுக்கிறது. பின்வருவன அடங்கும்: குறைவான சமூக தொடர்பு மற்றும் விழிப்புணர்வு, அதிகப்படியான எரிச்சல், அதிகப்படியான எச்சரிக்கை, உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டுகளில் குறைந்த ஆர்வம். இது பராமரிப்பாளர்களால் கொடுக்கப்படும் கவனத்தையும் தொடர்புகளையும் குறைக்கலாம். இது குழந்தையின் மோசமான வளர்ச்சிக்கு மேலும் பங்களிக்கிறது. இரும்புச்சத்து குறைபாடு கூட மூளையில் உள்ள ரசாயன பொருட்களை பாதிக்கிறது. இது பிற்கால வாழ்க்கையில் அதிக அளவு கவலை மற்றும் மனச்சோர்வுடன் தொடர்புடையது. அதன் விளைவாக வேலை வாய்ப்புகளை அது பாதிக்கிறது. குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் போதுமான இரும்புச்சத்தை உட்கொள்ள வாய்ப்பில்லை. எனவே 6 மாத வயதுக்கு பிறகு கூடுதல் உணவு அவசியம். முதலாவது 1000 நாட்களில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் சேதம் நிரந்தரமானது. இது IQ இழப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாள்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு வளர்ச்சி குன்றிய நிலைக்கு வழிவகுக்கிறது. வாழ்க்கையின் முதல் 2 ஆண்டுகளில் உயரம் இழப்பு அல்லது வளர்ச்சி குன்றுதலை மாற்ற முடியாது. இது குழந்தையின் எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடுள்ள பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மகன்கள் மற்றும் மகள்கள் பிறக்கிறார்கள். பின்னாளில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மகள்கள் வளர்ந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களாக மாறுகிறார்கள். எனவே அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டின் தொடர்ச்சியான சுழற்சியை உருவாக்குகிறார்கள். வருங்கால சந்ததியினரின் வளர்ச்சி குன்றுதலை எதிர்த்து போராட 2 முதல் 3 தலைமுறைகள் ஆகின்றன. இதனால்தான் இந்தியாவில் 19 வயது பெண்ணின் சராசரி உயரம் 5 அடி மட்டுமே உள்ளது. இந்தியாவில் 19 வயது இளைஞனின் சராசரி உயரம் 5 அடி 4 அங்குலம் மட்டுமே உள்ளது. முதலாவது 1000 நாட்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதின் மூலம் இவை அனைத்தையும் தடுக்கலாம். இத்துடன் நாம் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.